நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக திருப்பி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வெளியே வந்துட்டோம். ஸோ சத்யாவை ரெடி ஆகிட்டா போகலாமா? ஸோ நாங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அப்ஸ் அண்ட் டவுன்னு ஒரு இடம் சொல்லியிருக்காங்க. எல்லாம் தலைகீழாக இருக்குமா, அது மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்களாம். அது நல்லாயிருக்குன்றாங்க. அங்கே நாங்கள் போயிட்டு ஷூட் பண்ணிவிட்டு வருவோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாம்பார் கொடுத்துருக்காங்க. சிக்கன் கிரேவி சும்மா தொக்காக இருக்குது. இது மீன் குழம்பு. பூரி ஆர்டர் பண்ணியிருக்கியா? பரோட்டாவா? பூரி பரோட்டா வருது. எனக்கு ஒரு தான் சொல்லியிருக்கியா? அந்த கடையை பாருங்க, நல்லாயிருக்கும். பூரி ஆர்டர் பண்ண பூரி வந்துருக்கு. உருளைக்கிழங்குலாம் ஸ்டப் பண்ணி வச்சுட்டாங்க. பரோட்டா பாருங்க, அவங்களே மெஞ்சு போட்டு முரண்டு இருக்கு. அது சாப்பிட வேண்டியதுதான். இதெல்லாம் மண்ணை கொட்டி இந்த இடத்தெல்லாம் வந்து கடல் இதெல்லாம் மண்ணை கொட்டி சிட்டியாக டெவலப் பண்ணுறாங்க. இதெல்லாம் மண்ணை கொட்டின இடம். பீச்சுக்குள்ளே பீச்சு தான் அந்த சைடு ஃபுல்லாகவே. இதெல்லாம் மண்ணை கொட்டி அப்படியே சிட்டியாக டெவலப் பண்ணுறாங்க. ஹோட்டல் புக் பண்ணியாச்சு. ஹோட்டல் சென்ட்ரலில் புக் பண்ணியாச்சு. இதுதான் அந்த ஹோட்டலில் லாபி. மதியானம் 3 மணிக்கு செக்இன். ஸோ 12 o'clock தான் ஆகுது. அப்புறமா வரலான் இருக்கிறோம். ஸ்கூல் லீவு போட்டு ஜாலியாக இருக்கிறோம். நாங்கள் காலையில் கிளம்பி ஹோட்டலுக்கு வந்து செக்இன் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்ஸ் அண்ட் டவுன்னு சொல்லி ஒரு மியூசியம் இருக்குதுன்னு சொல்லி எல்லா ஹோட்டல்ஸ்லையும் வச்சுருந்தாங்க. அது என்னடான்னு கேட்டோம். எல்லாமே தலைகீழாக இருக்குமா. சரி பார்க்கலான்னு வந்தோம். பார்த்தா சின்ன பில்டிங்காக இருக்குது. இல்லை அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், தலைகீழாக ஒரு இதை வச்சுருக்கானுங்க. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். வேர்டிங்ஸ் எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்குது. அதான் இதில் ஆகிறோம் நம்ம இப்போ அப்ஸ் அண்ட் டவுனுக்கு. ஸோ இந்த ரூமில் வந்து ஒரு ஹால் மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, தலைகீழாக இது எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, தெரியுதா? செம்மையாக இருக்குது. புகழ் வந்து தெரியுதா? தலைகீழாக பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இங்கே வந்து ஒரு பியானோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்படிலாம் எடுக்கிறோம். ஓகேவா? இதெல்லாம் தலைகீழாக இருக்க மாதிரி. ஸோ இங்கே வந்து டைனிங் ஏரியா மாதிரி. இதுதான் அழகாக இருக்குது. படிக்கட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடோட அமைப்பு மாதிரி வச்சு அழகாக எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாருங்கள் மேலே வந்து சில்ட்ரன்ஸ் ரூம் மாதிரி. ஸோ தட் அது வந்து இது மாதிரி எடுத்து மேலே தான் ஃபுல்லாகவே. ஆக்சுவலாக மேலே தான் ஹாலோட பேஸ்மெண்ட் மாதிரி எல்லாமே மேலே தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது லைப்ரரி மாதிரி. ஸோ இங்கே வந்து பாருங்க எல்லாமே ஹோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி. ஓகேவா? இது வந்து டாய்லெட்டே தூக்கி சாய்ச்சி வச்சுட்டாங்க. ஸோ நம்ம வந்து டாய்லெட்டை வந்து கீழே இருந்து தலைகீழாக பார்க்குறோம். இதெல்லாம் ஞாபகம் இருக்கும், படிக்கிறது ஞாபகம் இல்லை. என்னங்க இது? இதில் வந்து ஏசி வென்டிலேட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க, நல்லா கூலாக இருக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான். ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோரில் முடிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் அப்புறமா அப்லோட் பண்ணுறோம். தலைகீழாக நின்று நாங்கள் எடுக்கிறோம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு ஷாப்ஸில் ஜாமான் மேலே இங்கே வந்து ஜஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி டைனிங் ஏரியா மாதிரி இதை வந்து அழகாக வச்சுருக்காங்க. விளையாடுறது இந்த மாதிரிலாம் ஒரு செட் பண்ணி, வால் கிளாக்கு, மேலே ரேடியோ, பழைய காலத்து ரேடியோ. ஸோ இதெல்லாம் அப்படி இருக்குது அழகாக. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரூமில் ஒரு வால் சைடு இப்படி திரும்பினா இப்படி இருக்கும். புரியுதா? ஓகே, நம்ம போவோம். வில் கோ அவுட். தேங்க்யூ. இது வந்து இப்படியே சவேனியர்ஸ் வந்து ஓகே. ஸோ இது வந்து எல்லாமே சவேனியர்ஸ் இந்த மாதிரி தலைகளாக ஷாப்ஸு. ஸோ ஷாப்ஸ் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கு. வா
ஆமாம் ஆமாம், இங்கெல்லாம் வீடியோஸ் எடுத்து காமிக்கிறாங்க எப்படி தான் இருக்குன்னு. இவங்க சேல் பண்ணுறாங்க ஸ்நாக்ஸு சில்ட்ரன்ஸ்க்கு, இதெல்லாம் மேலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ அப்படியே நம்ம வெளியே போயிடலாம். எவ்வளவு தான், ஆனால் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி. ரேட் வந்து $36 நமக்கு லோக்கல் ஆளுங்களுக்கு. 26 ரிங்கெட்ஸ், சாரி டாலர்ஸ் இல்லை ரிங்கெட்ஸ். அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 36னா கிட்டத்தட்ட 720 ரூபா கிட்ட வருது. அப்ராக்சிமேட்டாக 750 ரூபா ஒரு ஆளுக்கு. காசெல்லாம் தேவையில்லாமல் செலவாகுது இருக்கு அடல்ட்டுக்கு. குழந்தைங்களுக்கு அதில் 16 அந்த மாதிரி பாருங்க. இது தலைகீழா, எல்லாமே தலைகீழா தான் இங்கே. ஆமாம், கீஸு எல்லாமே தலைகீழா. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இதான் சுப்ராவாடா? இதானா? இதில் என்ன இது ஃபெசிலிட்டிஸ் தெரியுமா? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். சொல்லு. செம ஸ்பீடாக போகும். சைலன்சர் டபுள்னு வெடிக்குமா? அதுக்கப்புறம் சூப்பரா. இது ஒரு மாலு ஹோம் கார் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே வந்து உள்ளே வந்து ஏதோ ஜுராசிக் அந்த அனிமலோட மியூசியம் மாதிரி ஏதோ இருக்கான். சரி என்னன்னு போய் பார்க்கலாமே அப்படின்னு வந்தோம். கீழே ஃபுட் கோர்ட் பாருங்க. சத்யா ஜாலியாக நடந்து வரான். ஓகே, பசங்க விளையாடுற இடம் மார்க்கெட் ஃபுட் ஸ்ட்ரீட்னு போட்டிருக்கு உள்ள. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இங்கே வந்து ரேஸ் போக போகிறாங்க. ஸோ பாருங்கள், இதுதான் ட்ராக். போய் ட்ராக் வருது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு ஒரு ரெஃப்ரி. யாரையும் இடிக்காமல் கரெக்டாக போங்க அப்படின்னு சொல்கிறாரு. டாப் அப்படின்னா கோம்டாப் பினாங் அப்படின்னு போட்டிருக்குது. ஜுராசிக் பார்க் போய் பார்க்கலாமா? இந்த ஃப்ரூட் பேர் டொரியன் ஃப்ரூட். மலேசியாவோட நேஷ்னல் ஃப்ரூட். டேஸ்டியாக இருக்கும்னு நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதனால் எனக்கு பிடிக்காது. ஸோ ஜுராசிக்காக வந்தோம். சீலிங்கில் மேலே பார்த்தாலே இந்த ஜுராசிக் பார்க்கில் வர மாதிரி வருங்க. எப்படி இருக்கு தெரியுதா? ஜுராசிக் இது போலான்னு பார்த்தோம்.
ஆனால் வீடியோவில் பார்த்தோம் அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்த்தா இல்லை. சீச்சி இந்த படம் பிடிக்கும். சும்மா ஆர்டிஃபிஷியலாக வச்சுருக்காங்க. Very brown. போன உயிரை வாங்குறான். சரி அதனால இதில் ஒன்று ஏற்றி விட்டோம். 5 நிமிஷம் தான் அதுக்காக அதில் ஏற்றி. இதுக்கு பேர் தான் நாசிக் கண்டார்னு சொல்கிறாங்க. எல்லா பழமும் நெக்ஸ்ட்டு இது ரைஸில். இது சிக்கன் கறி, இது மட்டனு, இது 2 கேட்டோமோ, பொரிச்ச சிக்கன் ஒன்று. இதெல்லாம் சேர்த்து 41 வெள்ளி 40 காசு வருது கிட்டத்தட்ட. சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓகே, இதுதான் வந்து நாசி கோரிங், சிக்கன் நாசி கோரிங். இது வந்து உள்ளே இருக்கு பாருங்க, சிக்கன்லாம் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. எப்படிமா இருக்கு? நீ சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. வேறு அது இலையெல்லாம் கீழே போடக்கூடாது, சாப்பிடணும் அதெல்லாம். இப்போ சௌராஷ்டிரா மார்க்கெட்னு ஒன்று இருக்குங்க. தர்ஷன் சிங் அண்ட் சன்ஸ். தர்ஷன் அவனோட கல்யாணத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். வேர்க்கடலையை பாருங்கள் வச்சு வச்சுருக்காங்க. கொண்டக்கடலை என்னமோ ஒரு ஃபுட்டு என்னன்னு தெரியல. சாப்பிட்டு பார்க்குறாங்க, பயமாக இருக்குது. பயப்படுதான் செய்யலாம். நடந்து போகிறதுக்கு வெளியே மேலேயே நடக்கலாம். இந்த ஹோட்டல் சென்ட்ரலுக்கு உள்ளே வந்திருக்கோம். இங்கே பாத்ரூம், இங்கே ஒரு லாஃப்ட்டு இருக்குது. இன்னும் அரேஞ்ச் பண்ணல, இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம். மேடம் தெளிக்கிங்க. ஓகே, சின்ன ரூமு, காம்பேக்ட் ரூமு. இது போதும் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான், அழகாக இருக்குது. ஓகே, அரேஞ்ச் பண்ணுங்கள், வைங்க. ரோடு ஓகே. அந்த ஹில்ஸ்லாம் தெரியுது. சரி, சின்ன ரூம், காம்பேக்ட் ரூம். ஓகே தான், 2700. அழகாக இருக்குது. நைட்டில் நம்ம தங்கின இடத்துக்கு ஆப்போசிட் பில்டிங்ஸு இதெல்லாம் செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது. நைட்டில் வேறு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது ஃபீலு. சாப்பிடுவோம் லைட்டாக ஏதாவது. இங்கே சாப்பிட்றது தான் வேலையே. உடம்பு தொந்தி போட்டு வெளியே வரேன் இப்போ நான். எந்த நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ப்ரைஸிங் ரொம்ப அந்தளவுக்கு பெருசாக கிடையாது. அதனால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், எங்கே பார்த்தாலும் சாப்பிட்றோம். ஏங்க தெரியாம தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? பாருங்க பாருங்க, அப்படியே லைட்டாக ஜிக்கி போட்டு செம்மையாக இருக்குது. அப்படியே நடந்து வந்தோம். இதை பாருங்க, இதுதான் டொரியன் ஃப்ரூட்டு. பலாப்பழம் மாதிரி இருக்கும். எப்படி இருக்குது பாருங்களேன். டொரியன் சென்ட்ரா இது பேர். இங்கே ஃபுல்லாகவே டொரியன் தான். ஸ்மெல்லு அப்படியே சும்மா தூக்குது. ஆனால் நான் மாதிரியாக இருக்கும். இதான் 1 கிலோ 1000 ரூபாய்க்கிட்ட வருது. இவன் எல்லோரும் வெட்டி சாப்பிட்றாங்க பாருங்கள், தெரியுதா? அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தோம். வரும்போது அப்படியே ஃபுட் ஷாப்லாம் இருக்குது நிறையா. அப்படியே ஹாப்பனிங்காக இருக்குங்க பாருங்கள். நம்ம என்னென்னமோ சமைக்கிறாங்க, பேர் தெரிஞ்சு ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணலான்னு தான் போய்கிட்டு இருந்தேன். எதையாவது ஒன்று பண்ணுவோம், பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு கண்டது கடைசியில் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருவோம். இங்கே வந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வயிற்றுல இடம் வச்சுக்கோங்க, சரியா? எல்லாமே ரேட்டு ஓரளவுக்கு ஆவரேஜான ரேட்டு தான், ஓகே தான். இப்போ தமிழ்நாட்டு சென்னையிலேயே வந்து 250 ருபீஸ் அந்த மாதிரின்றது ஒரு டிஷ்ஷு நார்மல் ரெஸ்டாரண்ட்டில் வந்துச்சு. அதே நம்ம வெளியே வந்து இங்கே சாப்பிட்றோன்னு நினச்சிக்க வேண்டியது தான். அதனால் தைரியமாக யோசிக்காமல் வாங்கி சாப்பிடணும். சத்தி இது பேர், சிக்கன் சத்தின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இவங்க அதுக்கு ஸ்பெஷலாக கொடுக்குற சாஸ் மாதிரி கொஞ்சம் இனிப்பும் காரம் கலந்த மாதிரியும் நல்லா இருக்கும். இதில் அப்படி ரோல் பண்ணி டிப் பண்ணி சாப்பிடணும்.
இது ஆர்டர் பண்ணீங்களா? லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். இது சாப்பிட்டாதான் இந்த கடையில் உட்கார முடியுமா இங்கே கீழே. இது எந்த கடையில் ஆர்டர் பண்ணாலும் இந்த ஃபஸ்ட்டு பின்னாடி இருக்க கடையில் ஒன்று ஆர்டர் பண்ணதே ஆகணுமா. என்ன திமிரு பிடிச்ச வியாபாரம். அதனால் லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணேன். லைம் தானே லெமன். இங்கே வந்து அதான் சொன்னேன், எல்லாருமே வயசானவங்க தான் இங்கே ஃபுட்டு செய்கிறாங்க. அதனால தான் அந்த டேஸ்ட் வருது. பழைய காலத்து ஆளுங்களாக இருக்காங்க, எல்லாருமே வயசானவங்க தான் இந்த இடத்துலலாம் ஃபுல்லாகவே. ஆனால் யங்ஸ்டர்ஸ் யாரும் இந்த சமையல் பண்ணுறதுக்கு வரல. சரியா, இப்போ நம்ம வந்து ஆர்டர் பண்ண கடையை பாருங்கள். இந்த அக்கா நல்லா பேசுகிறாங்க, சிரிச்ச கலையாக இருக்காங்க. இந்த டாமியாம் போட்டு பார்த்தீங்களா, அது வந்து காரமாக இருக்குமா. நான் அதனால் அதை கேட்டிருக்கேன். இதில் நார்மல் நூடுல்ஸ் சூப் வந்து காரம் இருக்காதான். நான் டாமியாம் கொடுங்கன்னு சொல்லிட்டேன். இதில் வந்து மசாலாலாம் போட்டு சூப்பராக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம இப்போ இதில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து போக், இதெல்லாம் போக்கு. அதனால் இது வேணால் ஆர்டர் பண்ண வேணான்னு சொல்லிட்டேன். மீதி எல்லாமே ஃபிஷ்ஷில் தவுன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, மிக்சரு. இதெல்லாம் கிராபு, இது வந்து கிராப், இது வந்து கிராபு, இது வந்து சிக்கன் சாசேஜ். இதெல்லாமே அது மாதிரி மீட்டு தான் எல்லாமே. இதெல்லாம் சிக்கன், இதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்கவே, சூப்பராக இருக்குது. மஷ்ரூமு, அதுக்கப்புறம் நான் இந்த இதில் வந்து ஒரு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அப்படியே இந்த ப்ரொக்கோலி பக்கத்தில் இருக்க இலை, அந்த இலை அதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குது இங்கே சாப்பிட. இந்த சூப் பாருங்க, இந்த சூப்பில் கொதிக்கன்னு சொல்லி அப்படி போட்டு கொடுத்துருவோம். செம்மையாக இருக்குது. சாப்பிட்டா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நேற்று சாப்பிட்டதை விட இது சான்ஸே இல்லை. என் ஒய்ஃபுக்கு வந்து முடியல, நிறையா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிச்சான். ஹோட்டல் பக்கத்துலேயே தான் நாசி கண்டார் பள்ளித்தா. இது வந்து பினாங் பிரான்ச். நிறையா இருக்கும் இங்கேயே, சொல்ல முடியாது. இவங்களோடது இதுதான் வந்து ஃபேமஸான பள்ளித்தா. இது வந்து நம்ம சென்னையிலையும் இருக்குது, பாண்டி பஜார் ரோட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நமக்கு மலேசியன் ஃபுட் வேணும்னா அங்கே சாப்பிட்லாம். பள்ளித்தாக்கு வந்து டீ சாப்பிட்லான்ட்டு சத்யாவுக்கு டீ பிடிக்கும், அதனால் கேட்டோம். இங்கே டீ வந்து பாருங்கள் இவ்வளோ ஃபுல்லாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இது வந்து 2 வெள்ளி இது மாதிரி 40 ரூபாயா. நம்ம சாதா கடையிலலாம் இதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு வெள்ளி தானேம்மா. இது வந்து 2 வெள்ளி இருக்கும். ஆமாம், தெரியலை, கொடுக்கும்போது தான் தெரியும். பர்கர் கேட்டான் புகழ். ஸோ வந்து பர்கர் வந்து எப்படி செய்வாங்க. ரிசப்ஷன் அந்த லேடி இருக்காங்களே, அவங்க சூப்பராக ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு. அங்கே தான் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. பட் எங்களுக்கு நாளைக்கு சீக்கிரமாக போகணும். பஸ் புக் பண்ணியிருக்கோம் கேல் போக. கேலுக்கு இங்கேருந்து கேல் போகிறதுக்கு வந்து ஜெட்டி எடுத்துகிட்டு போகலாம். ஜெட்டினா ஜட்டி கிடையாது, ஃபெரி. ஜோக் இல்லையா, ஃபெரின்றாங்க. ஃபெரி சின்ன போட்டு மாதிரி இருக்கும் போல், அந்த கப்பல் மாதிரி. அதில் போயிடலான்னு பிளான் பண்ணி இப்போ நாங்கள் வந்து ஐடியாவில் இருக்கிறோம். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அதனால கிளம்பிடலாம் அப்படின்னு. ஸோ ட்ரை பண்ணிட்டு நாளைக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு.